Okay, now we are actually going to about Okay, Salvia Path daddy. பேரே பாருங்களேன், the daddy here refers to who அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அடிக்கடி வரும். ஒரே வார்த்தை, it refers to ஹிட்லர், அவ்வளோதான். இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, she died of suicide. She committed suicide and she belongs to feminism. Criticism படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். She belongs to feminism. ஃபெமினிசத்தில் she belongs to second wave. இதெல்லாம் வந்து உங்களை வந்து உள்ள டெப்த்தாக கேள்வி கேட்கலாம். கிரிட்டிசம் வரும்போது நிச்சயமாக நான் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இதை பற்றி சொல்கிறேன். சரி, இவங்களுடைய ஹஸ்பண்ட் இஸ் டெட் ஹச். இவரே வந்து ஒரு பெரிய ரைட்டர். She was actually separated from her husband with 2 children. ஓகேங்களா? உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, she moved to London. அப்போ அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா she moved to London. டச் ஹச் வந்து ஒரு பெரிய ஆள் அவனுமே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போயம் டேடி வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு முன்னாடி இந்த கமிட்மெண்ட் ஆஃப் சூசைட் எல்லாமே வந்து இதில் இருக்குது. பாருங்களேன், கொஸ்டின் இங்கேயே இருக்கு, நம்ம விட்டுட்டோம். ஓகே, ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷி வாஸ் அவார்டட், எல்லாமே பண்ணுச்சு. அவங்க ஒரு நாவல் எழுதியிருக்காங்க, அது வந்து பெல்ஜார். இட் இஸ் அ பெல்ஜார். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும். இவங்களுடைய இந்த முக்கியமான ஒரு ஒர்க்குக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதுனா, இட் வாஸ் சொல்லி பெயின். ஒரு ஜென்ஸுக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு லேடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் ப்ரொஃபைல்ஸ் வந்து வெளியே வர மாட்டுது. சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா she is talking about her psychological nature. She talks about her psychological nature. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் பாருங்களேன். Can anybody just say how many stanza it is having? It is having 16 stanzas. இந்த poem வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 16 stanzas, 80 lines. இதுதான் இந்த போயத்தில் உள்ள ஒரு சிறப்பு. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அவங்களுடைய டெத்துக்கு அப்புறம் தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. You do not do any more black shoe. இதான் இந்த போயட்டோடைய ஓப்பனிங். The poem repeats in 5 line stanzas. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டான்ஸா பார்த்தீங்கன்னா 5 line stanza. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 line stanza. ஏன்னா இது எல்லாமே கொஸ்டினாக கேட்கலாம் சார், சின்னதாக இருக்கும், டக்குன்னு போட்டுரும். அப்போ டேடி ரெஃபர்ஸ் டு ஒரே ஒரு வார்த்தை தான், ஹிட்லர். இந்த போயத்தை வந்து முத எதில் ரீட் பண்ணாங்க? இட் வாஸ் ரெட் இன் பிபிசி. நோட் பண்ணிக்கங்க, பிபிசி ரேடியோவில் இந்த போயத்தை ரீட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இட் வாஸ் ஆக்சுவலி ரெட் இன், சில நேரங்கள் என்ன சொல்லலாம், இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்னு கூட சொல்லலாம். திஸ் போயம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? ரெட் ஆர் இன்ட்ரடியூஸ், இன்ட்ரடியூஸ்லி ரெட் எப்படினாலும் நம்ம சொல்லிக்கலாம். இந்த போயத்தில் தே ஆர் டாக்கிங் அபவுட் மெனி திங்ஸ் அண்ட் லுக் அட் த வேர்ட் அஹோ. இந்த வேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் திங். அடுத்து சம் ஆஃப் தம் ஆர் சேயிங் திஸ் இஸ் அ வெரி மாடர்ன் போயம். And this poem type is called as பாருங்க, இதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாது சார், நோட் பண்ணிங்க சார். ஃபெமினிசத்தில் பார்க்கலாம். இட் இஸ் கால்ட் அஸ் குரு ரைசி, குரு நைஸ் போயம். இந்த குரு நைஸ் போயம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, இல்லை ஃபிஸ்க்ரோல் சோ சீல், இது எல்லாமே பார்க்கலாம். மார்பிள் ஹெவி, இது வந்து ஸ்டாச்சுவை சொல்றது. இந்த போயம் ஃபுல்லாகவே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபுல் ஆஃப் மெட்டஃபர். இட் இஸ் ஃபுல் ஆஃப் மெட்டஃபர். ஒன்று பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் அ அலிகரி. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து அலிகரி இருக்கு. அலிகரி அப்படின்னு சொன்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் அ கன்ஃபஷனல் போய்ட். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கன்ஃபஷன். இது வந்து கன்ஃபஷனல் போயம். ஏன் இதை கன்ஃபஷனல் போயம் சொன்னோம்னா, அவங்க மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே சொல்றாங்க. சரி,
இல்லை எதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இந்த போயத்தில் என்னெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the poem is actually having a good discuss about பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இதில் வந்து they'll be discussing about ட்ரையோல். பாருங்கள், ஒரு வேர்ட் இருக்கும், இந்த ட்ரையோலை பற்றி அவங்க ஷில் பி டிஸ்கஸிங். ஸோ ட்ரையோல் அப்படின்னு சொன்ன வேர்டு எங்கே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்கணும். ஸோ த ட்ரையோல் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேன் எனிபடி சே த வேர்ட் ட்ரையோல்? திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். இது வந்து ஒரு கொஷனாக கேட்டிருந்தாங்க, நோட் பண்ணிங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி ஃபவுண்ட் இன் வெஸ்டர்ன் ஆஸ்ட்ரியன் ஸ்டேட். வெஸ்டர்ன் ஆஸ்ட்ரியன் ஸ்டேட், ஓகேங்களா? இன் ஆல்ப்ஸ், இன் ஆல்ப்ஸ், இன் ஆல்ப்ஸ். இது இந்த இடம் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னா, இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்கை. ஸ்கேட்டிங் விளாட்றாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்கேட்டிங் விளாட்றதுக்கு பயங்கர ஃபேமஸ். அடுத்து பாருங்க, they talk about the beer of வின்யா. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான. திஸ் இஸ் த கேபிட்டல், திஸ் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஆஸ்திரேலியா. இஸ் கேபிட்டல் ஆஃப் ஈரோப். ஓகேங்களா? இட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஆஸ்திரியா. இது மாதிரிலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து உள்ள வந்து கேள்வி உங்களுக்கு கேட்கலாம். ஸோ தே கேன் பி டாக் வித் மெனி திங். இல்லை பாருங்க, அடுத்து பாருங்க, ஒரு லைன் சொல்றாங்க. இட் இஸ் அ ஜூ டு சக்யூ ஆஸ்ட்ரிவிக் பெல்சிங். I begin to talk like a Jew. I think I may well be a Jew. இது யார் அப்படிங்கிற சல்வியா பாத். இது யார் அப்படிங்கிற பாத். இது வந்து ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், டிஆர்பி பார்த்துங்க. ஓகேயா? தென் யூ லுக் அட் த வேர்ட். பாருங்க, இந்த வேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா எஸ், இஷ், இஷ் எல்லாம் வந்து முக்கியமான வேர்ட். ஸோ அந்த வேர்டு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டும் ரொம்ப 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 நமக்கு முக்கியம். அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் பார்த்தீங்கன்னா அது என்ன வேர்டு இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். அதில் பாருங்கள், இது பாருங்களேன், மென்கிஃப். மென்கிஃப், இட் இஸ் ஏ ஆட்டோபயோகிராஃபி. இஸ் அ ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ஹூம்மா, இல்லைன்னா பயோகிராஃபி ஆஃப் ஹூம்? ஆமாம், இட் இஸ் அ ஹிட்லர். இதை நோட் பண்ணிக்கிங்க, இதை கேட்கலாம். சரிங்களா? அப்போ இது மாதிரி நம்ம வந்து வேர்டிங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். இந்த போயட்ரியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஹேவிங் மோர் செக்ஷுவல் கொனடேஷன். ஸ்விஸ்ஸி, இது என்னது? இது யாருடைய ஃப்ளாக்? ஃப்ளாக் ஆஃப் ஹிட்லர். ஃப்ளாக் ஆஃப் ஹிட்லர். சரிங்களா? ஓகே. அது ஆரியனைசர்ஸ், ப்ளூ கலர். ஆரியனைசர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ப்ளூ கலர். பேந்தர் மென், பேந்தர் மென்னா டேங்க் மென் அர்த்தம். நோட் பண்ணிக்க சார், இது வந்து டேங்க் மென். இவங்களை பார்த்தாவே பயப்படுவான். இவன் வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பேந்தர் மென்னை பயப்படுவான். அதே மாதிரி பாருங்க, இது வந்து ஏர்கிராஃப்ட், இது வந்து ஏர்பேஸ், அவருடைய விமானப்படை. லூசிஃபர் அப்படின்னு சொல்றது வந்து அவருடைய விமானப்படை. அடுத்து பாருங்களேன், கோல் பில்டர் கோ. இது வந்து பாருங்க, இந்த வார்த்தைக்கு வந்து அர்த்தமே கிடையாது. திஸ் இஸ் அ நான்சென்ஸ் வேர்டு. திஸ் இஸ் அ நான்சென்ஸ் வேர்டு. இதை நோட் பண்ணிக்கங்க. இந்த வேர்டோட அர்த்தமே வந்து தெரியல. பட் இதுக்கு என்ன மீனிங் சொல்லணும்னா, மாஸ்க்டு. மாஸ்க்னா உருவம் ஒன்று, ஆனால் மேலே முகமுடி ஒன்று போட்டிருக்காங்க. மாஸ்க்டு அஸ் சம்திங், ஒரு டெக்னிக்கல் டேர்ம். இது சுருக்கமாக சொன்னால் இட் இஸ் ஒரு டெக்னிக்கல் டேர்ம். இந்த ஒரு வேர்டை வந்து ஏற்கனவே வந்து நமக்கு வந்து ஒரு என்டிஏல கேட்டிருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த வேர்டை பார்த்துக்குங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் யூ வாண்ட் ஆக்சுவலி சே. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மெயின் கம்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கை வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்க? கேன் எனிபடி சே? கேட்க வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் நோட் பண்ணிங்க. 1925. 1925 இது வந்து பப்ளிஷ்டு. ஓகேலா? ரைட். அவரே விட்டுட்டார், அவர் தன்னை பற்றி சுயமாக எழுதினார். ஓகேலா? சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இந்த டேடின்னு சொல்கிறது யார், ஏன் இந்த டேடியை பற்றி பேசுகிறாங்க, இல்லை ஜெர்மனியை பற்றி சொல்கிறாங்க, பாலிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டவுனை பற்றி பேசுகிறாங்க.
அதில் வந்து பொலாக் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. மை பொலாக் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் இவங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம இந்த போயத்தில் பார்ப்போம். அதே மாதிரி ஷி டாக்ஸ் அபவுட் த பியூட்டிஃபுல் நெசர்ட்ங்கிறது ஒரு பிளேஸு. இந்த பிளேஸை பற்றி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்கிறது நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் விச் யூ வாண்ட் டு சி. சரி, now let us look into the poem. The speaker here is none but Sylvia Plath. அவங்க குழந்தையா இருக்கும் போது நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. அவங்க அனுபவிச்ச கஷ்டங்களை அவங்க வந்து இந்த போயத்தில் கொண்டு வராங்க. she is called as a confessional poet. confessional poet அப்படின்னா இந்தியாவில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்காங்க. கமலதாஸ் is called as a confessional poet. கமலதாஸ் is called as a confessional poet. இந்த போயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா we are able to see about the statue of the Hitler. ஒரு பெரிய டோ அண்ட் பிக் அந்த சீல் இருக்கு, இந்த பிக் ஃபெஸ்டிவல் சீல் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சுவை சொல்லிட்டு இந்த போயம் வந்து ஒரு ரேடிக்கல் போயம் என்று சொல்கிறார்கள். இல்லை ஜாதி மதத்தை மையப்படுத்திய ஒரு ரேடிக்கல் போயம். இந்த போயத்தை பற்றி சொல்லணும்னா இது சொல்ல இட் டாக்ஸ் அபவுட் டூ ஃபெல்லோஸ், ஒன் இஸ் ஜூ, another is ஜெர்மன். ஜூவுக்கும் ஜெர்மனுக்கும் நடைபெற்ற ஒரு மறைமுகமான ஒரு பனிப்போரை இங்கே சொல்கிறாங்க. ஆண் பெண் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படிங்கன்னா, உங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூ, உங்கள் அப்பா வந்து ஒரு ஜெர்மன். இதுதான் இது ஒரு உண்மையான ஒரு விஷயம். அவங்க அப்பா வந்து ஒரு ஜெர்மன், அவங்க அம்மா வந்து ஜூ, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் என்னதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் ஜெர்மனுக்கு இருக்கக்கூடிய அந்த திமிரு என்று சொல்வார்கள், ஆண் வர்க்கம் தான் மிகப்பெரியவர்கள், ஹீ கண்ட்ரி என்று சொல்வார்கள். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அம்மாவை வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுவார், பண்ணிவிட்டு மிதின்னு மிதிப்பார். அதை பார்க்கும்போது இந்த ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது அதை பார்த்து பயந்த காலங்கள் உண்டு. அப்பானாவே ஒரு பயம். ஸோ இங்கே உள்ள ஸ்பீக்கர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்பீக்கர் இஸ் அ ஜூ. நோட் பண்ணிக்கங்க, the speaker is a Jew. அப்போ he or she realize and she says the hatred of the Germans. அப்போ the speaker is Jew and he lived in Germany for 30 years. ஸோ இந்த கதையில் இருக்கிற ஜூ வந்து எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிங்கன்னா, ஒரு 30 வருஷம் ஜெர்மனியில் வாழ்ந்துருக்காரு. ஜெர்மனியில் 30 வருஷம் வாழ்ந்துருக்காரு. அப்போ இந்த டேடி இஸ் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் த ஹிட்லர். சரி, இப்போ அந்த பெண்ணின் உடைய பெயர் சல்வியா பாத். அவங்களுடைய டேடி இது வந்து பார்த்தீங்கன்னா ஷி டாக்ஸ் அபவுட் த எலக்ட்ரோ காம்ப்ளெக்ஸ். இது வந்து கொஞ்சம் செக்ஷுவல் கொனடேஷன் உள்ளது. ஷி டாக்ஸ் அபவுட் த எலக்ட்ரோ காம்ப்ளெக்ஸ். ஹேம்லெட்டில் இதை பார்க்கலாம், எலக்ட்ரோ காம்ப்ளெக்ஸ். ஃபாதருக்கும் பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன். சரி, attempt to recover. She attempt to recover and marry a dead father. இது மாதிரி வேறு நமக்கு தேவையில்லை. எலக்ட்ரோ காம்ப்ளெக்ஸை பற்றி இது பேசுது, அவ்வளோதான், முடிச்சுக்குங்க. The speaker lived like a black shoe. வீட்டுக்கு வெளியே கிடக்கிற கருப்பு ஷூ மாதிரி இருந்தாங்க. அப்போ ஜூஸ் வேர் கம்பல் டு அடோன் ஹிட்லர். ஜூஸ் எல்லாம் என்ன சொன்னார், ஹிட்லரு என்னை துதி பாத வேண்டும் என்று சொன்னார். அந்த துதி பாடுறதை பற்றி இவங்க பேசினாங்க. ஓகேங்களா, ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, he was just talking about the ancestors. இந்த பெண்ணுடைய ஆன்செஸ்டரை பற்றி பேசுகிறாங்க. இந்த பெண்ணுடைய ஆன்செஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவருடைய கணவரையும் சேர்த்து சொல்கிறாங்க. யூ கேன் சி தட் ஆன்செஸ்டர்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஆன்செஸ்டர்ஸ் யார் அப்படின்னா ஜிப்சி, டோரட் அண்ட் தே ஆர் கால்ட் அஸ் லிட்டில் ஜூ. தென் ஏதோ ஒரு வகையில் வந்து தே ஆர் பிகம் அ ஸ்லேவ் டு திஸ் நேஷஸ். தே வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் தெம், பட் தே ஆர் ஜஸ்ட் ஹோல்டிங் ஹிம் ஹார்ட். உண்மையிலே அவங்க அப்பா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ் அ ஃபாதர் நேம் இஸ் ஆக்சுவலி கால்ட் அஸ் ஓட்டோ பாத் என்று சொல்லுவார்கள். ஏன்னா அவங்க பேர் தான் சல்வியா பாத்தில் வராங்க. அண்ட் he is a professor. He is a professor of what we call, he is a professor of botany, I think so. Plants ஓட சேர்ந்தவர். He belongs to Poland. But this Sylvia Plath scolds his father and calls her as a devil. And he calls his father as a vampire. Not alone his father, his husband also. எப்போ அவங்களை வேம்பயர்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் மேலே எப்போ கோவம் வருதுன்னா, his husband is having an illegal relationship with
ஆசியா வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்ரட்டரியோட அவர் இருப்பார். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிக்காது, அதனால தான் சூசைட் அட்டம்ப்டுக்கே போவாங்க. அடுத்து அவங்க ஃபாதர் என்ன பண்ணுதுன்னா கடைசியாக கால்ஸ் ஹர்ஸ் அ கால். என்ன காரணமா அவங்க அப்பா இல்லைன்னா நான் வந்து இந்த உலகத்துக்கே வந்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் ஹேவிங் சம் செக்ஷுவல் கொனடேஷன்ஸ். இந்த போயத்தில் வந்து நிறைய இடங்களில் செக்ஷுவல் கொனடேஷன், ட்ரங்க் ஸ்டக் இன் மை ஜார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் கொனடேஷன். இது நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், இதெல்லாம் கேட்கவும் மாட்டாங்க. அதில் வந்து பாருங்கள், இந்த ஜூவை பற்றி அவங்க சொல்லுவாங்க, எங்கெல்லாம் இந்த ஜூஸ் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அது இந்த ஜூஸ் வந்து எங்கெல்லாம் இருந்தாங்க போனாங்க, அந்த ஜிப்சிஸ் ஆன்சிஸ்டர்ஸ், இது எல்லாமே சொன்னேன். அவங்க கையில் வச்சுக்கக்கூடியது என்ன, நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஆன்சிஸ்டர், அவங்க கையில் ஒன்று வச்சுருப்பாங்க, அது பேர் பார்த்தீங்கன்னா டேட்ரோக் பேக். சார் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின், இது ஒரு டிஆர்பி கொஸ்டின், தயவுசெய்து நோட் பண்ணிக்கங்க. இந்த டேட்ரோக் பேக் அப்படிங்கிறது வந்து அவங்க கையில் வச்சுருந்து, இப்போ வந்து கிளி ஜோசியர்களுக்கு அந்த கிளி அட்டை வச்சுருக்க மாதிரி, இது மாதிரி அந்த ஜோசியர்களுக்கு இவங்க பயன்படுத்தக்கூடியதான் இந்த டேட்ரோக். இதுதான் வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க, இதை பார்த்துக்குங்க சரிங்களா. ஓகே, அடுத்து இந்த ஹிட்லரை பற்றி எல்லா விஷயங்களும் இவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. அடுத்து இந்த டேடி வந்து எப்படிலாம் அவருக்கு கொடுமைப்படுத்துனாங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸால he calls his daddy as a bastard. ஓகேங்களா, இதோட சொல்லி அவங்க முடிச்சுக்குவாங்க எப்படிலாம் அவர் உதஞ்சாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, இது பலவிதமான ஒரு விஷயத்தில் வந்து இந்த பேஸ்டர் அப்படிங்கிற நேமை சொல்லி இந்த போயத்தை ஃபைனலாக முடிப்பார். பட் இட் ஆக்சுவலி ரெஃபர்ஸ் டு த டேடி, ரெஃபர்ஸ் டு ஹியர் த ஹிட்லர், இட் ரெஃபர்ஸ் டு தி ஹிட்லர். அவ்வளோதான். இந்த ஹெவி மார்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்குது. இந்த வேர்ட் வந்து எதை சொல்லுதுன்னா ஹிட்லருடைய ஸ்டாச்சுவை சொல்லுது. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். Here we ends the poem. By today we actually ends the lesson today. I am very happy that you listened to me very patiently. Thanks a lot. Okay, right. இதை ஒரே ஒருத்தங்க மட்டும் ரீட் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணிக்கங்க ப்ளீஸ். டாடி அம்மா ரீட் பண்ணுங்க யாராவது ப்ளீஸ். Daddy is a poem about the racial animosity between Jews and Germans. Hitler asked everyone to call him as Daddy. The T in this poem referred to Jew. The Jews in Germany were compelled to adore Hitler as their daddy. In the statue of Hitler, his head overlooks the part of Atlantic. The mixing water of ocean is compared to the mixing of Jews and the Germans. The political slogan of Hitler is Gobbledygook. Hitler is called the Stuffing Engine. The Nazi emblem was swastika. Daddy Sylvia Plath. Daddy is a poem written by American poet Sylvia Plath. It was written on October 12, 1962, shortly before her death, and published posthumously in Ariel in 1965. The poem's implications and thematic concerns have been discussed academically with many differing conclusions. The relative popularity of Daddy can be attributed to Plath's vivid use of imagery and controversial use of the Holocaust as a metaphor. Critics have also viewed Daddy as a response to Plath's complex relationship with her father, Otto Plath, who died shortly after her 8th birthday as a result of undiagnosed diabetes. Daddy, comprised of 16 5-line stanzas, is a brutal and venomous poem commonly understood to be about Plath's deceased father, Otto Plath. Sylvia Plath's poem, Daddy, remains one of the most controversial modern poems ever written. It is a dark, surreal, and at times painful allegory that uses metaphor and other devices to carry the idea of a female victim finally freeing
finally freeing herself from her father. In Plath's own words, here is a poem spoken by a girl with an electro complex. Her father died while she thought he was God. Her case is complicated by the fact that her father was also a Nazi and her mother very possibly Jewish. In the daughter, the two strains marry and paralyze each other. She has to act out the awful little allegory once over before she is free of it. Daddy was written on October 12, 1962, a month after Plath had separated from her husband and moved with their two small children from their home in Devon to a flat in London. 4 months later, Plath was dead, but she wrote some of her best poems during that turbulent period. The speaker begins by saying that he does not do anymore and that she feels like she has been a foot living in a black shoe for 30 years, too timid to either breathe or sneeze. She insists that she needed to kill him. She refers to him as Daddy, but that he died before she had time. She describes him as heavy like a bag full of God, resembling a statue with one big grey toe and its head submerged in the Atlantic Ocean. She remembers how she at one time prayed for his return from death and gives a Germany utterance of grief, which translates literally to "Oh, you." She knows he comes from a Polish town that was overrun by wars. But one of her Polak friends has told her that there are several towns of that name. Therefore, she cannot uncover his hometown where he put his foot and root. Daddy is full of disturbing imagery, and that's why some have called Daddy the Guernica of modern poetry. It has 16 stanzas, each with 5 lines, making a total of 80 lines. The meter is roughly tetrameter, 4 beats, but also uses pentameter with a mix of stresses. 37 lines are ended and stopped, and enjambment is frequently used. Metaphor and simile are present, as are half rhymes, alliteration, and assonance. The father is compared to a black shoe, a bag full of God, a giant, cold marble statue, a Nazi, a swastika, a fascist, a sadist, and a vampire. The speaker uses baby talk to describe truly dark and painful feelings. She calls him Daddy. She calls his niece Achu, gobbledygook. She gets tongue-tied and stammery, itch, and uses sing-song repetitions. The juxtaposition of innocence and pain emphasizes both. That's also the howling, mournful choo-choo sound of a steam train throughout. You do not do. Achoo. Black shoe, glue, you, do, I do. Shoe, to screw, through, gobbledygook, Jew, blue. This repeated ooh sound gives the poem momentum, energy, and conjures up the image of a train chewing its way to the final destination, a Nazi death camp. Thanks a lot. Thanks a lot. Thank you, sir. You have just given a very good reading, and you have given almost all the Thank you, points sir. I have actually given. Thank you.